பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக கும்பகோணத்திலிருந்து இளைஞர் அரண் அமைப்பைச் சேர்ந்த திரு சைமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். தஞ்சாவூர் பகுதியில ஒரு தனியார் கல்லூரி இருக்கு. அதுல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஹியூமன் அவர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிறதா கேள்விப்படுறோம். அந்த கல்லூரியில தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், மேலும் கழிவறையில ஒரு மாணவி பிணமாக கண்டெடுக்கப்படுறது அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு புகார்கள் வந்த வண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. நீங்க அந்த பகுதியை சேர்ந்தவர், நீங்க அந்த கல்லூரியில் படிச்ச முன்னாள் மாணவரும் கூட. என்ன பின்னணி போயிட்டு இருக்கு இந்த விஷயத்துல? இப்போ கடந்த ஒரு வாரமாக இஸ்லாமிய பெண் அரபு வகுப்பு எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், ஆலிமா வகுப்பு எடுக்கிறாங்க. ஜியாவுதீன் என்கிற ஒரு ஆசிரியர் அங்க இஸ்லாமிய படி ஓதுவாங்கல்ல, அந்த இதுல வகுப்பு எடுத்துட்டு அதுல அந்த பெண்ணிடம் ஆபாசமாக பேசி, ஒரு வசீகரமாக பேசி, அந்த பெண்ணை தன்னுடைய காம வலைக்குள்ள இழுத்து, அந்த பெண்ணுகிட்ட அந்த கல்லூரி வளாகத்தில் உள்ள அந்த ஆலிமா வகுப்பிலேயே உடலுறவு வச்சிருக்கிறார். இந்த உடலுறவு வச்சதுக்கு அப்புறமா இதே காரணம் கண்டு தொடர்ந்து அந்த பெண்ணு கூட உடலுறவு வச்சிக்கிறார். ஒரு வாரம் கழித்து இத கல்லூரி நிர்வாகத்தில அந்த பெண் சொல்றாங்க. யாருக்கிட்ட சொல்றாங்கன்னா, ஹுமாயூன் அவருடைய அண்ணன் தம்பிகள் எல்லாருமே அந்த கல்லூரியுடைய தாளாளர்கள். அவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த ஜியாவுதீனுடைய உடன் பிறந்தவர்கள்ட்டையும் அதை சொல்றாங்க. ஆனா சொல்லும் போது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆசிரியர்கள் அப்படிதான் இருப்பாங்க, நீ இதெல்லாம் வெளியில சொன்னீங்கன்னா காலேஜ் பேர் கெட்ட பேர் ஆயிடும், அதனால நீ யார்கிட்டையும் சொல்லாத, நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. ஆனா அந்த ஒரு ஆசிரியர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இந்த கல்லூரி நிர்வாகம் மூடி மறைச்சிருந்திருக்குது. அவரு இதையே காரணம் காட்சி நம்மளுக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்றத நினைச்சுக்கிட்டு இவர் தொடர்ச்சியா 3 வருஷமா அந்த பெண்ணுகிட்ட பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறாரு, உடலுறவு வச்சிருக்கிறாரு. இதே போல இந்த பெண் இப்ப புகைப்படங்கள்லாம், அவர் கூட இருந்த புகைப்படங்கள்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த புகைப்படங்கள் எப்படி வெளியிட்டாங்க அப்படின்னா, இவங்க கல்லூரி சார்பாக வெளியில எல்லாருமே அழைச்சிட்டு போகும்போது, கல்லூரி பேருந்துலதான் எல்லாருமே அழைச்சிட்டு போறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் தனியா எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் முதற்கொண்டு இவங்க வெளியில விடுறாங்க. இது யாரு விடுறாங்க? ஹுமாயூன் தான். இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த பெண் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்து 6 பேர் மேல புகார் கொடுக்குறாங்க. அதுல ஹுமாயூன், அவருடைய அண்ணன் தம்பி, அந்த ஜியாவுதீனோட தம்பி எல்லாரு மேலேயும் தான் புகார் கொடுக்குறாங்க. ஆனா இதுல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, போக்சோ சட்டத்தின் கீழே கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த புகார் கொடுக்கும் போது ஹுமாயூன் அந்த பெண்ணை மிரட்டுறாரு. நீ கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்காத, கல்லூரி நிர்வாகத்தின் மீது கெட்ட பேர் ஆயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஆனா இதை நான் உங்களுக்கு முன்னாடியே தெரியப்படுத்திருக்கேன் அப்படிங்கிற காரணத்தையும் அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க நடவடிக்கை எடுக்காதனாலதான் எனக்கு இத்தனை வருட காலமா அவர் ஒரு உடலுறவு வச்சிருக்கிறாரு, என்ன தொடர்ச்சியா அவர் தொந்தரவு செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த புகார்லயே அவங்க மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. ஆனா அதுல இருந்து அங்க உள்ள பகுதியில உள்ள சில ரவுடிகளை வைத்து அந்த பெண் வீட்டுக்கு அனுப்பி விட்டு மிரட்டுறதையும், போன்ல அந்த பெண்ணுக்கு கொலை விடுக்கிறதும், வாபஸ் வாங்க சொல்லி தொடர்ச்சியா பெண்ணை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மிரட்டலுக்கு அப்புறம் அந்த பெண் வீட்டுக்கு வந்த எல்லா செய்திகளையும் சிசிடிவி ஃபுட்டேஜோட தஞ்சாவூர் மேலதிகாரிகள்கிட்ட அவங்க புகார் கொடுக்குறாங்க. இது மாதிரி இவங்க தொடர்ச்சியா என்ன மிரட்டுகிறாங்க, இவங்க மீது நடவடிக்கை எடுங்க, இவங்களை ஏன் கைது செய்யல, இவங்களாலதான் அவர் இந்த 3 வருஷமா தொடர்ச்சியா பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் பயங்கர நெருக்கடி இருக்கிறதுனால அந்த ஜியாவுதீன் பாகவிங்கிறது ஒரு பட்டம், அந்த ஆலிமா வகுப்பு இருக்கக்கூடிய மதகுருக்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம். இவர் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பள்ளிவாசல்ல மதகுருவா இருக்கிறாரு. அங்க ஒரு பெண்ணிடம் பாலியல் ரீதியான தொந்தரவு செஞ்சதுனால அங்க அந்த பள்ளிவாசல்ல அவர் வெளியேற்றம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் திருபுவனத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஆலிமா வகுப்பு எடுக்கிறாங்க, அரபு வகுப்பு எடுக்கிறாங்க. அந்த அரபு வகுப்பு எடுக்கக்கூடிய இடத்துல திருமணமான ஒரு பெண்ணுகிட்ட திருமணமே ஆகி ஒரு 4-5 மாதத்துக்குள்ள உள்ள ஒரு பெண்ணுகிட்ட ஒரு வசீகரமா பேசுறாரு. அவரை பத்தி விசாரிச்சோம்னா அவர் இந்த இஸ்லாமியத்துல நல்லா ஊறி போன மாதிரியும், நல்ல அரபு தெரிஞ்ச ஒரு மாதிரியும், கொஞ்சம் நல்லா வசீகரமா பேசக்கூடிய ஆளு, பேசியே எல்லாரையும் கவர்ந்து வரான். அப்போ திருமணமாகி ஒரு 4-5 மாதம் ஆன ஒரு திருமணமான பெண்ணுகிட்ட அவர் வசீகரமா பேசி அந்த பெண்ணுகிட்டையும் உடலுறவு வச்சுக்கிறாரு. அவங்க அந்த திருமண வாழ்க்கையில இருந்து வெளியேறாங்க. ஏற்கனவே திருமணமான வாழ்க்கையில இருந்து வெளியேறி இவரு கூட திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணி இவரு இந்த 3 மாசத்திலே அந்த பெண்ணையும் கைவிட்டுறாரு. போய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான்
அன்னை கல்லூரி நிர்வாகம் வந்து இவரை வந்து கல்லூரிக்குள்ள ஆலிமா வகுப்பு எடுக்கிறதுக்கு சேர்த்திருக்கிறாங்க. இதை வந்து ஆரம்பத்திலே ஒரு கல்லூரி நிர்வாகம் வந்து இது மாதிரி ஒரு பாலியல் புகார்ல உள்ளவரை வந்து எப்படி கல்லூரி நிர்வாகத்துல அவங்க சேர்த்துக்கிட்டாங்க? இப்போ வந்து அந்த பெண்ணை வந்து தொடர்ச்சியா குறை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணு விருப்பப்பட்டுதான் போனாங்க. ஒரு ஆசிரியர்களுக்கு எங்க போனச்சு புத்தி? ஒரு ஆசிரியர் எப்படி ஒரு மாணவி கிட்ட வந்து தவறாக நடந்து கொள்ளலாம், தவறாக பேசலாம்? அது கேள்விக்குறி தானே. அவர் எப்படி போகலாம்? ஓ, இது மட்டும் இல்ல. அந்த கல்லூரிக்குள்ள நிறைய வந்து இது மாதிரி பாலியல் தொந்தரவு நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இதெல்லாம் வெளியில தெரியல. ஏன்னா ஹுமாயூனுடைய கட்சியினுடைய இன்ஃபுளுயன்ஸும் அவருடைய பணக்கார அதிகாரத்தினாலும் இது எல்லாமே நிறைய மூடி மறைச்சிருக்கு. இப்ப இளையராஜான்னு ஒருத்தர், அவர் வந்து ஹுமாயூனுடைய பினாமி. அவருடைய நகைகள் எல்லாமே வந்து இளையராஜாங்கிறவர் தான் அவருடைய பேர்ல வச்சிருக்கிறாரு, பேங்க்ல வச்சிருந்திருக்கிறாரு. அவருடைய நிறைய படங்கள் வந்து இவருக்கு தான் எல்லாமே தெரியும். அங்க வந்து ஒரு ஹெல்ப்பரா இருந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து குடிப்பழக்கமே கிடையாது. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவர் மாடியில இருந்து தவறு கீழே விழுந்ததா, போதையில விழுந்ததா சொல்லி இறந்து போயிடுறாரு. இது வந்து கும்பகோணத்துல ஒரு காவல் நிலையத்துல புகார் ஆகுது. சந்தேக மரணத்தின் அடிப்படையில அது வழக்கு போட்டுருக்காங்க. ஆனா அவங்க மனைவி எல்லாருமே சேர்ந்து இதுக்கு கல்லூரி நிர்வாகம் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லும் போது இவர் காவல் நிலையத்துல போய் அங்க உள்ள காவல் ஆய்வாளர்கிட்ட பணம் கொடுத்து இது ஒண்ணுமே இல்லாம அந்த வழக்காக்கிட்டாரு. அந்த பெண்ணுக்கு பாதிப்பு அவருடைய மனைவிக்கு வந்து வேலை வாங்கி அன்னை கல்லூரியிலே வேலை தர, உங்களுக்கு இவ்வளவு பணம் தர அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு அந்த பெண்ணையும் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க. இப்ப அவங்க வந்து 3 குழந்தைகளை வச்சுட்டு அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, அங்க வந்து சிந்துஜாங்கிற ஒரு பெண் வந்து கழிவறையில இறந்து கிடக்குறாங்க. 2017ல இறந்து கிடக்குறாங்க கழிவறைக்குள்ள. அவங்க முகம் ஃபுல்லா ரத்தமா இருக்குது. அப்போ முதல் நாள் வந்து இந்த கல்லூரியில வந்து அந்த பெண் இறந்து கிடக்குறாங்க. அடுத்த நாள் மதியானம் தான் அந்த பெண் இறந்திருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா என்னன்னு தெரியல. ஆனா அந்த கழிவறையை வந்து 4 முறை அந்த இடத்துல சுத்தம் செஞ்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் அது எப்படி அது தெரியாம இருந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்து கல்லூரியில வந்து கல்லூரி உடனே விடுமுறை விட்டு எல்லா மாணவர்களையும் கல்லூரியை விட்டு அனுப்பிட்டாங்க. அனுப்புனதுக்கு அப்புறமா நாங்க மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ்ல அழைச்சிட்டு போனாங்க. நாங்க வந்து மருத்துவமனைக்கு போறோம். அங்குள்ள ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பெண் நிர்வாகி வந்து அங்க போஸ்ட்மார்டம் பண்ற இடத்துல வந்து அந்த பெண்ணை வந்து முழுக்க பாக்குறாங்க, உடல் பாக்குறாங்க. சோதனை செய்யும் போது அவங்க உடல்ல காயம் இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு நாங்க வந்து உடனே வந்து ஒரு கடிதம் கொடுக்குறோம். காவல் டிஎஸ்பி வந்து கடிதம் கொடுக்குறோம். இது மாதிரி வீடியோ பதிவு செஞ்ச 3 பேர் மருத்துவ கொண்ட குழு அமைச்சு அந்த உடற்கூறாய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதன்படி நடக்கல. அதுக்குள்ள என்ன செஞ்சுட்டாங்க, இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி என்னிடம் வந்து நான் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அப்ப நடத்திக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து சில ரவுடிகளை வைத்து எனக்கு வந்து பணம் தரேன், இதை ஒதுக்கிடுங்க, இந்த போராட்டத்துக்கு ஒதுக்கிடுங்க, உங்களுக்கு என்ன வேணா செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி சில ரவுடிகளை வைத்து என்கிட்ட பேசுறாங்க. கும்பகோணத்துல உள்ள முக்கியமான நபர்கள் எல்லாம் வைத்து என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனா இது எதுக்குமே நான் வந்து உடன்படல. அந்த உடன்படாதனால என்னை வந்து திட்டமிட்டு ஏதாவது ஒரு பழி வாங்கணும், ஏதாவது ஒரு கொலை செய்திருந்தோம் அப்படிங்கிற நோக்கத்தோட அவர் செயல்பட்டு வந்தாரு. அதுக்கப்புறமா அப்ப உள்ள அவருடைய அதிகாரத்தால காவல்துறையிட்ட பணம் கொடுத்து எனக்கு வந்து போதைப் பொருள் கடத்தல் வழக்கு போட்டாங்க. டைசி பாம்புங்கிற ஒரு 560 கிராம், அது ஒரு மாத்திரை, அதனுடைய விலையே 180 ரூபா தான். ஆனா அந்த மாத்திரையை வந்து நான் போதைக்கு பயன்படுத்தி சாராயத்துல வித்ததாகவும் நான் கல்லூரி அப்ப படிச்சு முடிச்ச டைம் எனக்கு வந்து போதைப் பொருள் கடத்தல் வழக்கு எனக்கு போட்டாங்க. 6 மாசம் சிறையில இருந்தேன். இதெல்லாம் யாரால நடக்குதுன்னா ஹுமாயூனால நடக்குது. திட்டமிட்டு ஹுமாயூன் வந்து எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்க முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமா ஹுமாயூன் இறங்குவான். ஒரு விஷயம் தோழர், ஒரே ஒரு விஷயம், இவ்வளவு சொல்றீங்கல்ல, இப்போ 6 பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் தான் கைது, சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சும் எந்த நடவடிக்கையும் இல்ல, டிஎஸ்பி வீட்டு லெட்டர் கொடுத்தும் நடவடிக்கை இல்ல, மாறாக உங்க மேல பொய் கேஸ் போறாங்கன்னும் போது இதெல்லாம் எப்படி சிஸ்டமேட்டிக்கா நடக்குது? இதெல்லாம் பணத்தை மட்டுமே முன்னிறுத்தி நடக்குதா இல்ல பின்னாடி அரசியல் காரணங்களும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கட்சியோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கு? அரசியல் காரணங்கள் இருக்கு தொடர். அவர் பின்னாடி ஒரு நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. அவர் வந்து 10 காலேஜ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கு. கும்பகோணத்திலே பாத்தீங்கன்னா அந்த கல்லூரியிலே வந்து ஒரு 7-8 காலேஜ் இருக்குது. இப்போ வந்து கன்னியாகுமரியில ஒரு லா காலேஜும் திருநெல்வேலியில ஒரு லா காலேஜும் ஓபன் பண்ணியிருக்காரு. திடீர்னு எப்படி போலீஸ் வந்து அதெல்லாம் யோசிக்கிறாங்க. இங்க பணம் படைத்தவர்களுக்கு ஒரு நியாயமும் பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு நியாயமும் இருக்குது. ஹுமாயூன் தரப்புல உள்ள எந்த ஆட்களையுமே வந்து கூட்டு விசாரிக்கல. அவங்க எதுக்கு விசாரிக்க கூட்டு விசாரிச்சிருக்கணும்ல. இது போல ஒரு செய்தி எல்லா இடங்களிலும் பரவிட்டு இருக்கு. ஒரு விசாரணையாவது நடந்திருக்குல்ல. அந்த பெண்ணை கூட்டு வச்சு அந்த பெண் சொல்லுச்சா இல்லையா அப்படிங்கறது ஒரு விசாரணை நடந்திருக்கும்ல. ஏன் அவங்களை கூட்டு எந்த ஒரு விசாரணையும் நடத்தல? இப்போ அந்த பெண் வந்து புகைப்படங்கள் வெளியாகுது, அந்த பெண் பேசுற ஆடியோக்கள் வெளியிடப்படுது.
அப்போ அந்த கைது செய்யப்பட்ட ஜியாவுதீனுடைய அலைபேசி எங்க இருக்கிறது? போலீஸ் என்ன செஞ்சிருக்கணும், அந்த அலைபேசியை ரெக்கவரி பண்ணி அதுல இருக்க ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுல வெளியிடாம பத்திரமா பாதுகாத்துக்கணும். இப்போ ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல எஃப்ஐஆர் வெளியிட்டதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கட்டணம் தெரிவிச்சிருக்கு. ஆனா இவங்க சேர்ந்திருந்த புகைப்படமோ அவங்க பேசின ஆடியோக்களையோ எப்படி வந்து இந்த காவல்துறை வெளியிட்டதுக்கு இப்போ உடன்பட்டு இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தானே. இதெல்லாம் யாரால நடக்குதுன்னா குமாயினால. குமாயின் ஒருத்தர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். குமாயினை வந்து இது போன்ற நபர்களை கைது செய்யாம இருந்தாங்க அப்படின்னா இன்னும் அண்ணன் கல்லூரியில பல மர்மமான மரணங்கள் நடக்கும். அது எல்லாமே மூடி மறைக்கப்படும். என்னை போன்ற போராடுகிறவர்களை முடக்கிறதுக்கும் அவர்களை வந்து ரவுடிகளாக சித்தரிக்கிறதுக்குமான எல்லா முயற்சிகளும் அங்க நடக்கும். இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. 2016 வந்து GO92 அரசாணைன்னு ஒண்ணு கொண்டு வராங்க. எஸ்சி எஸ்டி இஸ்லாமிய சிறுபான்மையினருக்கு கட்டண பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை வருது. அது இப்போ நடைமுறையில இருக்குதா என்னன்னு தெரியல. ஆனா அந்த அரசாணையை அமல்படுத்த சொல்லி அங்க உள்ள கும்போணத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் துண்டறிக்கை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க தான் பண்றோம். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எல்லா காலேஜிலும் பண்ணும்போது யாருமே எதுவும் கேட்கல. அன்னை கல்லூரியில பண்ணும்போது மட்டும் சில ரவுடிகளை வைத்து அடிக்கிறாங்க. துரத்து அடிக்கிறாங்க. அங்கு உள்ள மாணவர் தோழர்கள் அதே கல்லூரியில படிக்கிற தோழர்கள் தான். 11 பேர் வந்து 13 கிலோமீட்டர் ஓடி இருக்காங்க வயலிலே குதிச்சு. அது ஒரு கிராமத்துல இருக்கு. வயலே குதிச்சு ஓடி இருக்காங்க. பக்கத்துல உள்ள ஒரு தேவனாஞ்சேரின்ற பகுதியில ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போது அங்க உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் வந்து அவர்களை லாரியில ஏற்றி கும்போணம் மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த மருத்துவமனைக்கு வரதுக்கு முன்னாடி அந்த கும்பகோணம் மருத்துவமனைக்கு முன்னாடி எல்லா ரோடிலையும் நிக்க வச்சுட்டான். நிக்க வச்சு பின்னாடி வழியா அந்த மாணவர்கள் ஏறி குதிச்சு வந்து டாக்டர் இது மாதிரி சொல்லி நாங்க போராட்டம் பண்ணோம், இவங்க துண்டறிக்கை பிரச்சாரம் பண்ணோம், இவங்க எல்லாம் என்ன அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இவங்க எல்லாரையும் வெளில அனுப்பி விட்டு அவங்களுக்கு வந்து முதல் சிகிச்சை கொடுத்து அட்மிஷன் போடுறாங்க. ஆனா இதுக்கும் புகார் எடுக்கப்படல. இத்தனை பேர் அடித்தும் புகார் எடுக்கப்படல. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, இதை பழிவாங்குற நோக்கத்தோடு எங்க மாணவர் அமைப்புல உள்ள தோழர்களே வந்து கல்லூரிக்குள்ள வச்சு கல்லூரிக்கு வந்த மாணவரை அடிச்சு அங்க உள்ள பஸ் உடைச்சு இது மாதிரி வந்து மாணவர் அமைப்பு தோழர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பஸ் உடைச்சு அவன் மேல பிபிடி ஆகிட்டு பேசப்பட்டாங்க. 21 பேர் மேல நாங்க வந்து பிசிஆர் கேஸ் போட்டிருக்கோம். ஒரே ஒரு மாணவர் முகில்வேந்தன்ற மாணவர் வந்து 21 பேர் மேல பிசிஆர் கேஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு புகார் கூட எடுக்கப்படல. ஹிமாய் வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கும் எதிரானவர் தான், தலித்துகளுக்கும் எதிரானவர் தான். அன்னை கல்லூரிக்கு வாசல்ல உள்ள டாஸ்மாக் கடை எடுக்க சொல்லி ஒரு மறியல் பண்றோம். ஏன்னா இந்த டாஸ்மாக் கடைக்கு எதிர்த்தாப்புலதான் பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கதான் ஒட்டுமொத்த 4000 மாணவர்களும் பேருந்து வருவாங்க. அங்க பெண்கள் தான் முக்கியமா அதிகமா படிக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல குடிச்சிட்டு வரவங்க துணி விலகி நிர்வாணமா படுத்து கிடக்கிற ஒரு சூழலும் அங்க இருந்துச்சு. அதை கண்டிச்சுதான் அந்த டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராட்டம். ஆனா அவரு என்ன பண்றாரு, அந்த டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராட்டங்கள் எல்லாத்தையும் கல்லூரியில இருந்து இடைநீக்கம் பண்றாரு. இன்னும் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நான் தான் அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கணும்னு சொல்லி என் கூட இந்த மாணவர்களை வந்து பேரண்ட்ஸ் வர சொல்லி மிரட்டி ஒவ்வொரு மாணவர்களையும் வகுப்பா போய் சைமன் கல்லூரிக்குள்ள வந்தா செருப்ப கட்டி அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வகுப்பா போய் சைமன் கூட யாரும் சேராதீங்க, சேர்ந்தா இதான் உங்களுக்கு நிலைமை அப்படின்னு அந்த மாணவர்களை அழைச்சிட்டு கொண்டு போய் இவருதான் பேசுறாரு. இத்தனை செய்றாரு. ஆனா அன்னை கல்லூரிக்குள்ள நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எந்த அமைப்புகளும் வரக்கூடாது. நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடக்கிறது அன்னை கல்லூரியில தான். ஆண்டு விழாக்கு சீமான் தான் வருவாரு. எந்த ஒரு இதா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி சார்பாக தான் நடக்கும். இன்னொன்னு, கல்லூரிக்குள்ள காதல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களை இருக்கிற நடவடிக்கையே வேற. கல்லூரிக்குள்ள காதல் பண்றாங்க யாராவது தெரிஞ்சுட்டு வச்சுங்க, அங்க உள்ள உடனே ஹுமாயூன் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வீட்டுல உள்ள பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு வர சொல்லுவாங்க. 2 பேர் வீட்லயும் பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு வர சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 பேர் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி சொல்லி பல பெண்கள் வந்து கல்லூரியில வந்து படிப்பை மேல தொடர முடியாம போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல திருமண மாணவங்க வந்து கல்லூரிக்குள்ள சேர மாட்டாங்க. கல்லூரிக்குள்ள அலோடு கிடையாது. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது அவங்க வந்து மேஜர் ஆயிருப்பாங்க. அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நீ திருமணம் பண்ணிக்கிட்டு நீ வந்த அப்படின்னா நாளைக்கு இதை பார்த்துட்டு எல்லாருமே திருமணம் பண்ணிப்பாங்க, லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க, என் காலேஜ் பேர் கெட்ட பேர் ஆயிடும் அப்படின்னு சொல்லி இது போல பல பெண்கள் வாழ்க்கையா ஒரு வீணடிச்சிருக்காரு கல்லூரிக்குள்ள ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அரசாணை சொன்னல, இந்த அரசாணை இருந்து நாங்க போராட்டம் பண்ணும்போது 150 மாணவர்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாங்க. 150 மாணவர்களை வந்து இடைநீக்கம் பண்ணாரு. ஏன் அப்படின்னா அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் கம்மியா இருக்குன்னு சொல்லி 150 மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் தரல, தேர்வு எழுத அனுமதிக்கல. உடனே நாங்க என்ன பண்றோம், 50 பேரை அழைச்சிக்கிட்டு சென்னை ரோட்ல போய் உண்ணாவிரதம் இருக்காங்க, ஒரு காத்திருப்பு போராட்டம் நடத்தாங்க.
அப்ப லதாங்கிற ஒரு அங்க உள்ள வேலை செய்யற பணிபுரிய ரோட்ல வேலை செய்யறவங்க எதுக்காக உங்களுக்கு ஹால் டிக்கெட் தரல அப்படின்னா எங்களுக்கு அட்டண்டன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஓ, அட்டண்டன்ஸ் இல்லையா, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா ரெஜிஸ்டர் நம்பர் வாங்கும்போது அதுல பார்த்தா எல்லாருக்கும் 75% 80% அட்டண்டன்ஸ் இருக்கு. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இவங்க அட்டண்டன்ஸ்ல 45% 50% இருக்குது. என்னன்னு பார்த்தா இவங்க டோட்டுக்கு அனுப்புற அட்டண்டன்ஸ் வந்து ஃபுல் பர்சன்டேஜ் போட்டு இவங்க அனுப்புறது. இங்க வச்சிருக்க அட்டண்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா 45 50 போட்டு இவங்க வச்சிருக்காங்க. அப்ப 2 அட்டண்டன்ஸா யூஸ் பண்றாங்க. இந்த அட்டண்டன்ஸ் இவங்க கல்லூரிக்குள்ள யூஸ் பண்ற அட்டண்டன்ஸை வச்சு இதை வச்சு 40% 50% இவ்வளவு அமௌண்ட், 50ல இருந்து 60 இருந்தா இவ்வளவு அமௌண்ட் ஃபைனு, 60ல இருந்து 70 இருந்தா இவ்வளவு ஃபைனு அப்படின்னு சொல்லி இந்த பணம் வசூலிப்பதற்காக இந்த மாதிரி ஒரு திருட்டுத்தனமான வேலைகள் எல்லாம் பண்றாங்க. காலேஜுக்கு லேட்டா வந்தா ஃபைனு, டக்கிங் பண்ணலனா ஃபைனு, இது போல எதுக்கு எடுத்தாலும் ஃபைனுன்னு சொல்லி அங்க உள்ள மாணவர்களை வந்து முழுக்க முழுக்க வந்து எல்லாம் படிக்கிறவங்க எல்லாமே ஏழை மாணவர்கள் தான். ஏன்னா மதிப்பெண் குறைவா இருப்பாங்க, தலித் மாணவர்கள் தான் அதிகமா படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பணம் வருது, இதுல எல்லாத்துலயும் ஊழல் நடந்துகிட்டு இருக்குது. இது இந்த ஹுமாயூன் வந்து எப்படின்னா நான் ஒரு தவறு செய்யறாரு அப்படின்னா அந்த தவறை சமாளிக்கிறதுக்காண்டி இன்னும் பல தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருப்பான். எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்க முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கிக்கிட்டே இருப்பாரு. இது வந்து அண்ணன் கல்லூரியில இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்குது. இன்னும் வந்து இந்த இந்த பெண்ணுடைய நடத்தையை குறை சொல்றதுனால இதனாலேயே பல பெண்கள் புகார் கொடுக்க முன் வர மாட்டாங்க. அதனாலதான் இவங்க இந்த வேலையை செய்யறாங்க. இதெல்லாம் வெளியிடுறதுக்கு காரணம் அதுதான். அந்த பெண் பேசுற ஆடியோவா இருக்கட்டும், எப்படி கல்லூரிக்குள்ள ஒரு ஆசிரியர் வந்து அந்த பெண்ணுகிட்ட வந்து பாலியல் வன்கொடுமை செய்யலாம், உடலுறவு வச்சுக்கலாம், அதை உங்கள்கிட்ட முறையிட்டு நீங்க ஏன் அதை நடவடிக்கை எடுக்கல? இதை நீங்க வெளியிட்டோ ஆடியோ வெளியிட்டோ இங்க ஒண்ணும் பண்ண போறது இல்ல. உங்களோட நோக்கம் என்னன்னா அந்த குற்றவாளிகளுக்கு உடந்தையா இருந்தா எல்லாரையும் கைது செய்யணும். கல்லூரிக்குள்ள மாணவர் பாதுகாப்பு குழு ஒண்ணு அமைக்கணும். இந்த விசாக குழு கமிட்டி வந்து தனியார் கல்லூரிகளும் சரி, மருத்துவமனைகளும் சரி, காவல் நிலையங்களும் சரி, எல்லா அரசு அலுவலகங்களும் சரி, எல்லா இடத்துலயும் இந்த விசாக குழு கமிட்டி அமைக்கணுங்கிறதா இந்த இளைஞர்களுடைய நோக்கம். அது தொடர்ச்சியா தான் பல்வேறு போராட்டங்கள் நடத்திக்கிட்டு வரும். ஒரு கேம்பஸ்ல வந்துட்டு ஒரு கொலை நடக்குது, கழிவறையில வந்துட்டு பிணம் எடுக்கப்படுகிறது, வன்புணர்வு நடக்குது அப்படின்னும் போது கல்லூரியே ஒரு மாதிரி சிஸ்டமேட்டிக்கா கொலாப்ஸ் ஆகி கிடக்குது அப்படின்னும் போது அந்த கல்லூரி இப்ப வரைக்குமே நல்லா தான் இயங்கிட்டு இருக்குது. அது எப்படி சாத்தியம்? பெற்றோர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கலையா? இதெல்லாம் எப்படி நடக்குது? கேள்வி கேட்டா தான் அடிப்பானுங்களே. கேள்வி கேட்டா கிளாஸ்க்குள்ள ஒரு ரூம் வச்சிருக்கிறாங்க, அந்த ரூமுக்குள்ள அடிப்பாங்க. ஹுமாயூனை பற்றி இங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த இது இஸ்லாமியர்கள் வந்து அதிகமா படிக்கிறாங்க. இந்த அரபு வகுப்பு இருக்கக்கூடிய இடத்துல அரபு கிளாஸ் எடுக்கிறாங்கல்ல, இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நிறைய ஃபண்ட் வருது. இதுல வந்து அதிகமா பணம் வாங்குற கல்லூரி வந்து அன்னை கல்லூரி தான். இப்போ வந்து ஒரு ஈழ போராட்டம் நடக்குது 2015 வந்து ஒரு ஈழத்துல வந்து பொது வாக்கெடுப்பு நடக்குதுன்னு சொல்லி ஒரு கல்லூரி சார்பா வந்து ஒரு உண்ணாவிரதம் அடையாள உண்ணாவிரதம் இருக்கிறோம் ஒரு நாள். அப்போ வந்து நாங்க வந்து உண்ணாவிரதம் நாங்க தான் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே பண்றோம். அப்போ வந்து நாங்கெல்லாம் எந்த அமைப்புலையும் கிடையாது. அப்போ பண்ணும்போது கும்பகோணம் காந்தி பார்க்ல அந்த உண்ணாவிரத போராட்டம் நடக்குது. நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கிற போது அனைத்து கல்லூரி மாணவர் கூட்டமைப்பு தான் அந்த ஃபிளக்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஹுமாயூன் வந்து நின்னாரு. ஹுமாயூனுடைய நாம் தமிழர் பிரதிநிதிகளா வந்து நின்னாங்க. டாடா ஏசில சீமானோட பிளக்ஸ் எல்லாம் வந்துச்சு வரிசையா ஃபுல்லா அந்த பிளக்ஸ் எல்லாத்தையும் பின்னாடி வச்சாங்க. வச்சதுக்கு அப்புறம் பின்னாடி நாங்க வச்சிருந்த பிளக்ஸ் எடுத்துட்டு நாம் தமிழர் மாணவர் பாசின்னு சொல்லி பின்னாடி ஒரு பிளக்ஸ் வச்சாங்க, கட்டிட்டாங்க. இதை கேட்ட 2 பேர் கேட்டிருக்காங்க, கேள்வி கேட்டாங்க. நானும் தான் அங்க இருக்கிறேன். எப்படி நீங்க அனைத்து கல்லூரி மாணவர்கள் போட்டுட்டு நீங்க எப்படி நாம் தமிழர் மாணவர் பாச நீங்க வைக்கலாம்? நாங்க யாருமே நாம் தமிழர் மாணவர் கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்க வந்து கேட்டு அது பிரச்சனை ஆயிடுது. அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோச்சிக்கிட்டு வெளில போயிடுறாங்க. பிளக்ஸ் எல்லாம் கழிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா அந்த கேள்வி கேட்ட 2 மாணவர்கள் கல்லூரி வளாகத்துல அவரு முன்னிலையிலேயே ஒட்டுமொத்த மாணவர்கள் முன்னிலையிலும் எல்லா ஆசிரியர் முன்னிலையிலும் அடிக்கிறாங்க. ஹுமாயூன் நிக்கிறாரு, எல்லா ஆசிரியரும் நிக்கிறாங்க, எல்லா ஸ்டூடெண்ட் நிக்கிறாங்க. இது எதுக்கு இது கல்லூரி உள்ள இதை அடிக்கிறாங்க அப்படின்னா என்னை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிற ஒரு பயம்தான். ஏன்னா தன்னுடைய இதை கேள்வி கேட்டா தன்னுடைய பிள்ளையோட படிப்பு போயிடும், தொடர முடியாது, வேற எங்கேயும் நம்மளாட்டி பணம் கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தவிர வேற எதுவும் எந்த காரணமும் கிடையாது. இது போல ஒரு விஷயம் ரொம்ப முடியாத பட்சத்துக்கு வரும்போதுதான் இது வெளியில வருது. இப்ப எங்களை போன்ற தோழர்கள் அங்க இருக்காங்க அப்படின்னா இதை வெளியில கொண்டு வந்துருவாங்க. ஓகே, இதுல சீமான் வந்துட்டு என்ன ரோல் பிளே பண்றாரு? அவர் காலேஜுக்கு ஆண்டு விழாக்கெல்லாம் வரதா சொல்றீங்க, நிகழ்ச்சி நடத்துறதா சொல்றீங்க. அவருடைய சப்போர்ட் இந்த காலேஜுக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? தொடர் இப்போ என்னன்னா நாம் தமிழர் கட்சியில வந்து ஹுமாயூன் மேல நிறைய பேர் புகார் கொடுத்திருக்கிறாங்க.
கட்சி நிர்வாகிகள் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெண் நிர்வாகி வந்து ஹுமாயூன் வந்து என்ன உல்லாசத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, என்ன வந்து இது மாதிரி கூப்பிடுறாரு, ட்ரெக்கிங் போலாம் வாங்க, நம்ம சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி அவங்க புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகார் மேலே இன்னும் வழக்கு பதிவு பண்ணல. ஒரு நாம் தமிழர் கட்சியில பெண் நிர்வாகிக்கே இந்த நிலைமை அப்படின்னா, இதே போல வந்து கும்பகோணத்துல நிறைய பேர் வந்து இந்த கல்லூரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது ஹுமாயூன் தவறு செஞ்சிருக்கிறாரு, அவர் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி சீமான்ட்ட சொல்லும் போதும் சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீமான் கிட்ட வந்து 10 காலேஜ் இருக்குது, அங்க வந்து இவ்வளவு மாணவர்கள் இருக்கிறாங்க, இந்த மாணவர்கள் எல்லாமே எனக்கு ஓட்டா மாறும், ஹுமாயூனை வந்து நான் விலக்கிட்டேன் அப்படின்னா நம்ம கட்சி வளர முடியாது, நம்மளுடைய கட்சி வளர்றதுக்கு அது ஒரு அடிப்படை தளமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சீமானுக்காண்டி ஹுமாயூனுக்காண்டி பல நிர்வாகிகள் வந்து கட்சியில இருந்து விலக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஒரு காரணம் தான். அதனாலதான் சீமான் வந்து அடிக்கடி வந்து அன்னை கல்லூரியில வந்து அரசியல் கட்சி கூட்டம் நடத்துறதோ, ஆண்டு விழாக்கு வர்றதோ எல்லாம் போன்ற நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. இதுதான் முக்கியம். கும்பகோணத்துல ஏகப்பட்ட நிர்வாகிகள் வந்து விலகி இருக்கிறாங்க. நிறைய பேர் தஞ்சாவூர்ல நிறைய பேர் விலகுறதுக்கு காரணமே ஹுமாயூன் தான். ஹுமாயூன் மீது யார் வந்து குற்றம் சொன்னாலும் அவர்கள் கட்சியிலிருந்து விலக்கப்படுவார்கள். அது நாம் தமிழர் கட்சியா இருந்தா நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் இது போன்ற செயல்பாடுகள் நடக்குது. ஓகே தலர், அந்த கல்லூரி அதை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பல முக்கியமான பிரச்சனைகள் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க தோழர். மிக்க நன்றி. நன்றி.